வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கிய அப்டேட்டை பார்க்க போறோம். திமுக அது எப்படி தமிழ் தாய் வாழ்த்து பாடலை 3வது இடத்துக்கு தள்ளியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜயுடைய பதவியேற்பு விழால வந்தே மாதரம் ஃபர்ஸ்ட், தேசிய கீதம் செகண்ட், தமிழ் தாய் வாழ்த்து பாடல் 3வதாக இசைக்கப்பட்டுச்சுல, அதுக்கு திமுக கொந்தளிச்சிருக்காங்க. இந்நேரம் ஸ்டாலின் அந்த இடத்துல நின்றிருந்தாருன்னா பதவியை ஏற்றிருக்க மாட்டாரு. உடனே தமிழ் தாய் வாழ்த்து பாடலை ஃபர்ஸ்ட் பாடுங்க, அப்பதான் நான் வந்து பதவி ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருப்பாரு அப்படின்னு திமுக காரங்க ரைட்டப் எழுதிக்கு இருக்காங்க. உடனே பாஜக காரங்க ஒரு வீடியோவை ஷேர் பண்றாங்க. தமிழகத்துடைய பொறுப்பு ஆளுநராக அருளேக்கர் பதவி ஏற்றுக்கிட்டாருல்ல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. அப்போ கவர்னர் பதவியேற்பு விழா நடந்துச்சு. ஸ்டாலின் கலந்துக்கிட்டாரு, ஸ்டேஜில் நின்னாரு. அப்பையும் வந்தே மாதரம் ஃபர்ஸ்ட், தேசிய கீதம் செகண்ட், 3வது தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் இசைக்கப்பட்டது. இப்போ ஸ்டாலின் மேடையில் இருந்தா நடந்திருக்கிறதே வேற அப்படின்னு சொல்றீங்க திமுக. அப்பையும் ஸ்டாலின் மேடையில் தானே நின்னாரு, ஒண்ணுமே ரியாக்ஷன் கொடுக்கலையே. வந்தே மாதரம் ஃபர்ஸ்ட், தேசிய கீதம் செகண்ட், தமிழ் தாய் வாழ்த்து பாடல் தானே இசைக்கப்பட்டுச்சு. இப்போ எந்த ஆர்டர்ல பாடப்பட்டுச்சோ அதே ஆர்டர்ல தானே பாடப்பட்டுச்சு 2 மாசத்துக்கு முன்னாடி. அப்ப சிஎம் ஸ்டாலின் தானே, ஏன் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல அப்படின்னு இப்ப பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. தாவேகா காரங்களும் பதிலடி கொடுக்குறாங்க. அடுத்தது விசிகா கண்டனம் தெரிவிச்சு, விஜய்க்கு தெரிஞ்சுதான் இது நடந்துச்சா, விஜய் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. டிவிகேவுக்கு 2 விசிகா எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 5 வருடம் விஜய் சுமூகமாக ஆட்சியை ஓட்டுறதே அவருக்கு தலைவலியாக தான் இருக்க போகுது. சும்மா இருக்க மாட்டாங்க விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாம், ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ண. அதனால அடுத்த 5 வருடம் டிவிக்கு சுமூகமாக ஆட்சியை நடத்தி கொண்டு போறது அவங்களுக்கு சிக்கல் தான். பார்க்கலாம், அதிமுகவுடைய ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் தாவேகா பக்கம் தாவறதா இருக்காங்க. அந்த சப்போர்ட் டிவிகேவுக்கு கிடைச்சிருச்சுன்னா டெஃபினட்டா விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாம் விஜய் கலட்டி விட்டுருவாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுல முக்கியமா விசிகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்வருடைய பதவியேற்பு விழால தமிழ் தாய் வாழ்த்து பாடல் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு, அதை நாங்கள் கண்டிச்சோம். அதன் பிறகாவது இடைக்கால சபாநாயகர், தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழால இந்த வரிசையை மாத்திருக்கணும். ஆனா ஏன் மாத்தல? தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழாலையும் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசிகா கதறி இருக்காங்க. இந்த ஜெய்ஹிந்து, பாரத் மாதா கி ஜெய், இதெல்லாம் நாட்டை பெருமைப்படுத்தக்கூடிய கோஷங்கள். இதை இவங்க சம்பந்தமே இல்லாம பாஜகவோடு தொடர்பு படுத்தி புலம்பிக்கு இருக்காங்க. பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொன்னா அவன் பிஜேபி காரன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி லேபிள் ஒட்டிக்கு இருக்காங்க. நாட்டை நேசிக்கக்கூடிய யாருமே பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லலாம். பாஜக காரனா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைல்ல. அது மாதிரி தான் ஜெய்ஹிந்தும், அது மாதிரி தான் வந்தே மாதரம் பாடலும். இதெல்லாம் பார்த்து ஏன் தான் கதறாங்க அப்படிங்கிறது தெரியல. வந்தே மாதரத்தை ஃபர்ஸ்ட் பாடி, தேசிய கீதத்தை செகண்ட் பாடி, 3வது தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பாடினா என்ன தப்பு? தேசம் தானே ஃபர்ஸ்ட், இந்திய நாட்டில் தானே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய ஃபீட்பேக்காக இருக்கு. அடுத்து அமெரிக்காவில் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கான்ஃபரன்ஸில் அண்ணாமலை பேசியிருக்காரு. தமிழகத்தில் நடந்த அரசியல் மாற்றம் குறித்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? தமிழகத்தில் தற்போது நடந்திருப்பது பிளாக் ஸ்வான் மொமெண்ட். அது என்ன பிளாக் ஸ்வான் மொமெண்ட்? ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம்ல, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதை விட நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம் நடக்கிறது தான் பிளாக் ஸ்வான் மொமெண்ட். டிவிக்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் நடந்தது என்ன? அது எல்லாத்தையும் தாண்டி தாக்கத்தை மட்டுமா ஏற்படுத்தினாங்க? தமிழகத்துடைய முதல்வராக சிஎம்மாக விஜய் வந்துட்டாரு. அதான் பிளாக் ஸ்வான் மொமெண்ட். எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது பிளாக் ஸ்வான் மொமெண்ட். அதான் அண்ணாமலை சொல்றாரு, தமிழகத்தில் தற்போது நடந்திருப்பது பிளாக் ஸ்வான் மொமெண்ட். தமிழகத்தின் மொத்த அரசியல் சிஸ்டமும் ஓவர்லோட் ஆகி இருந்துச்சு, அது உடைந்து ஆக வேண்டிய கட்டாயம். தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகள் கூட்டணியில் இருப்பதால் விந்திய மலைக்கு கீழே நேரடியாக களமாட தயங்கின. அதனால இப்ப நடந்திருக்கிறது ஒரு நல்ல மாற்றம். இதை நாம் அடுத்த 5 வருஷத்திலிருந்து 10 வருஷத்துக்குள்ள சரி செய்ய வேண்டியது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. அண்ணாமலை எதிர்பார்த்த தீர்ப்பு தான் இது. இது நடக்கணும் அப்படின்னு அண்ணாமலை ஆசைப்பட்டிருக்காரு. 2 திராவிட கட்சிகளும் ஒதுக்கப்படணும், ஒரு புது அரசியல் மாற்றம் வரணும் அப்படின்னு அண்ணாமலை நினைச்சாரு. அது பிஜேபியா இருக்கணும்னு நினைச்சாரு. ஆனா வந்திருப்பது தாவேகா. இப்பயும் ஒன்றும் கெட்டு போல, திராவிட கட்சிகள் ஒதுக்கப்பட்டுருச்சுல, டிவிகேவா பாஜகவா அப்படின்னு ஒரு களத்தை செட் பண்ணி அடுத்த 5 வருஷத்திலிருந்து 10 வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் சுமூகமாக முடிக்கிறது தான் பாக்கி அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. தலைவரே ஹிண்ட் கொடுத்துட்டாரு. மாநில தலைவராக சார்ஜ் எடுத்துக்கிட்டு
டிவிகேவா பிஜேபியா அப்படிங்கிற களத்தை உருவாக்க போறாரு. அடுத்த 5 to 10 வருஷத்துக்குள்ள பிஜேபி ஆட்சியை கொண்டு வர போறாரு அப்படிங்கிற ஹிண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 2 செய்திகளை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.